2013 அப்போ நான் வந்து எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு அண்ட் ஐ நாட் கெட் ஜாப். எதனால் ஒரு சேர்மன் ஆஃப் த கம்பெனி, ஒரு எம்டி ஆஃப் த கம்பெனி வந்து நம்மளுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னும் போது உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி போச்சு? இந்த ஆஸ் டு டேக் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். எனக்கு தெரிஞ்ச 1% 2% கூட எங்களுக்கு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்காங்க. Welcome to our very first episode of Story Beyond the Title, a brand new series where we sit with people who make our company what it is. In every episode, we'll bring you real stories, fun moments, personal journeys straight from the heart of our core members. From career highs to coffee break memories, it's all happening right here. To start off with, we've got someone who's really special with us. He has been a big part of our journey over 11 years. Super cool, super humble. Our dearest Prabhakaran sir. Hi sir, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், thank you for taking this time. Sir, we got some really good questions, fun memories that we want to discuss with you. உங்க entire journey இந்த 11 yearsமே நம்ம கம்பெனில வந்து எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம we are going to discuss. Okay? Sir, I want to understand how did you basically join us? What brought you here? Actually 2013 அப்போ நான் வந்து எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஐ எம் சர்ச்சிங் ஜாப் இன் சென்னை. I came many times and I did not get job. எதனாலனா many companies told me that I am overqualified. Okay. Because I have completed BE Computer Science and MBA Finance and HR. One day I got call from our company. The accountant Vidya has called me. They asked, and I have applied in OLX. That time the OLX, now it was not that. That time OLX also doing like .3. So அப்போ வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. So they asked to come next day for the interview to the direct. They did not tell anything else. So they asked to come. So அடுத்த நாள் நான் வந்தேன். They directly taken to the Babu sir. So he asked me questions. He just asked me, where are you coming from? என்ன படிச்சிருக்கீங்க? ஸோ நாளைக்கு எப்போ ஜாயின் பண்ண முடியும்? இதுதான் என்ன கேட்டார். ஐ டோல்ட் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் வேளச்சேரி. நாளைக்கு ஐ எம் ரெடி டு ஜாயின். அண்ட் வாட் மை குவாலிஃபிகேஷன்? BMBA. சரி, ஓகே, நாளைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். ஸோ ஐ ஜாயின். அந்த டைம் நானும் இன்னொருத்தர் 2 பேர் ஜாயின் இன் அக்கௌண்ட்ஸ். சார், எப்படி சார் நம்மளுக்கு வந்து ஒரு சேர்மன் ஆஃப் த கம்பெனி, ஒரு எம்டி ஆஃப் த கம்பெனி வந்து நம்மளுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னும் போது உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி போச்சு? எனக்கு இல்லை, அவரு ஆக்சுவலாக நான் ஹி வாஸ் இன் வெரி சிம்பிள். நான் பயந்துட்டு தான் போனேன் ஆக்சுவலாக. பட் ஹி ஹேஸ் ஒன்லி திஸ் கொஸ்டின். ஸோ அதனால் எனக்கும் அவ்வளோ தெரியல, அந்த ஃபியர் எனக்கு இல்லை ஆக்சுவலாக. ஸோ அவர் பார்க்கும்போது ஹி வாஸ் லைக் இன் நார்மல். ஸோ எந்த பிரச்சனை மேபி he judged while saying itself maybe. ஓகே, நம்மளோட அது அப்படின்னு எனக்கு தெரியல சார். ஸோ நம்ம அடுத்த நாள் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் டே, உங்களோட தாட்ஸ், உங்களோட என்ன பண்ணணுன்றது வந்து உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் யூர் ஃபர்ஸ்ட் ஜாப் as well. எப்படி இருந்துச்சு சார் அந்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட்ஸ்? எனக்கு ஃபஸ்ட்டு பயந்து தான் வந்தேன். ஆல்ரெடி இப்போ 2வது டைம் ஆக்சுவலாக. ஃபஸ்ட் டைம் வந்துட்டேன் கம்பெனிக்குள்ளே, இன்டர்வியூக்கு வந்தேன். அடுத்த நாளே நான் ஜாயின் பண்ண சொல்லும் போது சரி போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்தேன். அப்போ அக்கௌண்ட்ஸ் டீமில் 5 பேர் இருந்தாங்க. ஸோ ஐ ஸ்டார்டட். அந்த டைம் வந்து ஜாயின் பண்ண அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, தே ஆஸ்ட் டு சீ த டேலி என்ட்ரிஸ். அக்கௌண்ட் டேலி என்ட்ரிஸ் என்னென்ன இருக்கோ செக் பண்ணி பாருங்கள், எப்படி போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்த அன்றைக்கி தே ஸ்டார்டட் டு செக் த என்ட்ரிஸ். ஏன்னா எனக்கும் வந்து இல்லைனா ஐ டோன்ட் ஹாவ் எனி ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்ட். ஸோ டேலின்னு ஜஸ்ட்டு தெரிஞ்சு அங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ ஐ ஸ்டார்ட் டு ரீட் டு all the entries in the tally. ஓகே சார், 11 years நீங்கள் வந்து இங்கே நம்ம கம்பெனியில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு 4 years 5 years முன்னாடிலாம் எப்படி இருந்திருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. நீங்கள் அந்த டைமில் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகி இருந்தீங்க சார்? நான் அந்த கம்பெனி ஜாயின் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 பேர் இருந்தாங்க எம்ப்ளாயிஸ். சேல்ஸ், மார்க்கெட்டிங் எல்லாமே சேர்த்தி, அக்கௌண்ட்ஸில் எல்லாமே சேர்த்தி. ஸோ அப்பா வந்து ஃபஸ்ட்டு ஐ ஸ்டார்டட் இன் அக்கௌண்ட்ஸ். இதுக்கப்புறம் டெக்னீஷியன்,
வீடியோஸ், லைவ் செக்கிங், அப்புறம் ரிசப்ஷனிஸ்ட்டு, சிஆர்எம், சேல்ஸ், ஹெச்ஆர் எல்லாமே பார்க்க அங்கே ஆஃபீஸ் பாய் இல்லைனாப்போ ஐ டன் தட். ஸோ எல்லாரையும் தெரிஞ்சுக்க தப்பு இல்லை, கற்றுக்க தப்பு. பட் ஐ லேர்ன் இன்க்ரீஸ் சிஸ்டம் அட்மின் கூட நான் கற்றுக்கிட்டேன். சார் எப்படி சார் ஆனால் அது உங்களால் பண்ண முடியுது? பிகாஸ் சார் இப்போ இருக்கவங்க எல்லாருமே நான் வந்த வேலை தான்ப்பா நான் பண்ணுவேன், நான் வந்து அதை தாண்டி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. அந்த டைமில் உங்களுக்கு எப்படி வந்து இல்லை நம்ம போய் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இன்வால்வ் ஆகி நம்ம பேசணும், நம்ம பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி அந்த தாட் வந்தது சார்? வில்லிங் டு லேர்ன், எல்லாமே கற்றுக்க தான். எனக்கு வந்து கற்றுக்கணும். எக்ஸாம்பிள், நான் இப்போ உங்களுடைய ஆங்கர் வாழ்க்கை கூட கற்றுக்க ஆசை தான். ஸோ எனக்கு வந்து எல்லாமே கற்றுக்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை ஃபீல். ஸோ அந்த டைம் வந்து எல்லாமே எந்த வேலையும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஸோ நம்ம படி பார்ப்போம் இந்த எப்படின்னா ஆயிடுது அப்படின்னு தான் இருக்கேன். எல்லாத்தையுமே இந்த கம்பெனியே எனக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீடம் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். வெரி நைஸ் சார், இட்ஸ் வெரி நைஸ். ஆனால் ஒரு டிபார்ட்மெண்ட்ல அது பயங்கரமா ஃபன்னா இருந்திருக்கும்ல, செம்ம ஃபன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரிலாம் எந்த டிபார்ட்மெண்ட் சொல்றீங்க? இல்லை அப்படி இல்லை, எல்லாமே நம்ம டிபார்ட்மெண்ட். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட் ஃபன் தான் சார். ஹைப்போதெட்டிக்கலா சொல்லாதீங்க சார், யூ ஹேவ் டு டெஃபினெட்லி சே ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும்ல சார்? நான் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன் எனக்கு வந்து ஜூனியர் அக்கௌண்ட். ஓகே, அதான் எனக்கு ஐ லைக் தட். ஓகே சார், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யூ ஸ்பீக் டு ஆல் தி 3 டைரக்டர்ஸ். நம்ம சேர்மன் சார்ல இருந்து விஷால் சார்ல இருந்து விமல் சார் வரைக்கும் யூ ஸ்பீக் டு ஆல் 3 ஆஃப் them. அவங்களோட ரிலேஷன்ஷிப் அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி சார்? நான் ஃபர்ஸ்ட் பாபு சார் பத்தி பேசுறேன். சரிங்களா, அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம். ஏன்னா இஃப் ஏதாவது தெரியல அப்படின்னு நீங்க போய் நின்னீங்கன்னா அவரே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாரு, எப்படி செஞ்சும் காட்டுவார். ஸோ அவர் இன்க்ளூடிங் எல்லா ஒர்க்குமே எலக்ட்ரிஷியன் ஏதாவது தம்பி இது பண்ணாதப்ப இப்படி பண்ணுப்பான்னு கூட சொல்லி கொடுத்து நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். ஃப்ளம்மர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஸோ அவர்கிட்ட போயிட்டு எதுவும் தெரியாதுன்னு சொன்னால் he will give the answer for everything. ஓகே, அது ஒர்க் ரிலேட்டட் இல்லை, எந்த ரிலேட்டடாக நீங்கள் போய் கேட்கலாம். he will ready to give guidance, give guidance also. அவரும் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து சொல்லியும் கொடுப்பாரு. விஷால் சார் வந்து அண்ட் மீன்வைல் சார் ஏதோ ஒர்க் கொடுக்குறாரு அப்படின்னா he will give only short டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் அதுக்குள்ள நம்ம முடிச்சு கொடுத்துடணும். he was looking that. இதே விஷால் சார் பார்த்தீங்கன்னா he was liable to everything. சார் அவரும் கொடுப்பாரு, இந்த டைமுக்குள்ள இது பண்ண முடியல சார், இதனால இந்த பிரச்சனை இருந்துச்சு, will give the reason also. Sometimes he will accept. Okay, but Babu sir அப்படி இல்லை. So we need chance, we need. Yeah, but Vimal sir வந்து he was full and full process oriented. எந்த ஒர்க்காக தான் அந்த ப்ராசஸ் மூலியமா முடிச்சு கொடுங்க. எப்படி சார் you're juggling around 3 different people, like how are you maintaining that relationship? ஆக்சுவலாக பாபு சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாபு சார் வந்து he is taking care of full and full accounts பார்த்துட்டு இருந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணுறப்ப ஃபேக்ட்ரியில் இல்லை. ஸோ he was daily in office. ஸோ அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துருந்தாரு, அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஷிஃப்ட் டு விஷால் சார். விஷால் சார்கிட்ட போகும்போது பாபு சாரோட ஒர்க்ஸ் வந்து அதர் ஒர்க்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் ஃபுல்லாக விஷால் சார்ட்ட இருந்துச்சு. இதே விமல் சார்கிட்ட போகும்போது இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சேல்ஸ் வந்து எனக்கு கம்மி தான். பட் ஐ நீட் டு டூ த என்னென்ன பண்ணணும்னா பேமெண்ட்ஸு வந்துச்சா இல்லையா அது மாதிரி கன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். பட் இட் வாஸ் டூ லோ. ஸோ அதனால எனக்கு மேக்ஸிமம் விஷால் சார் பாபு சார் கூட தான் எனக்கு ஃபுல் கனெக்டிவ் இருந்துச்சு. விமல் சார் கூட கொஞ்சம் தான் இருந்துச்சு. பட் he was full and full process oriented. ஓகே, ஃபைன் சார். நம்மளோட கம்பெனியோட க்ரோத்தில் யூ பின் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட், ஓகேங்களா? ஸோ பட் நம்ம கம்பெனி உங்களை பர்சனலாக வந்து எப்படி க்ரோ ஆக வச்சிருக்கு? நான் கம்பெனியில் வந்து என்னவா ஜாயின் பண்ண உங்ககிட்ட சொன்னேன் சார், ஜூனியர் அக்கௌண்டண்ட்டாக ஜாயின் பண்ணீங்க. இப்போ நான் என்ன பொசிஷனில் இருக்கேன் சார்? இப்போ டைரக்டராக இருக்கீங்க சார். ஸோ கம்பெனி எப்படி வளருதோ அதே மாதிரி என்னையும் வளர்த்துக்கிட்டு வராங்க. ஸோ they given more power to me. They given if they was not in India
தேர் இன் அவுட் ஸ்டேஷன் தே ஹேஸ் டு லுக் அவுட் த கம்பெனி. ட்ரூ சார், ட்ரூ. பிகாஸ் இட்ஸ் அமேசிங். ஒரு ஜூனியர் அக்கௌண்ட்லேருந்து நம்ம ஒரு டைரக்டர் பொசிஷன் வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஈஸி ஃபார் எனி ஹியூமன்ஸ் டு கெட் இட் ஸோ ஈஸிலி இன் அ வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். கண்டிப்பாக அந்த உங்ககிட்ட வந்து டேரக்டர் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லும் போது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்களான்றது தெரியல. பட் ஆனா ஹவ் இஸ் த ஃபீலிங்? இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. படிப்படிப்பாக கம்பெனி வந்து சின்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நான் இருக்கேன். ஸோ எனக்கும் வந்து எக்ஸைட்மெண்ட், புது புது பொசிஷன் வரும்போது புது ஒர்க்ஸ் கம்ஸ். ஸோ அங்கேருந்து நிறைய கற்றுக்கலாம். எப்படி கம்பெனிக்கு வந்து சேவிங் பண்ணலாம், எப்படி கம்பெனி எஃபிஷியன்ட்டாக கொண்டு போகலான்னு பார்க்க தான் எனக்கு தோணுச்சு. சூப்பர் சார். சார் இந்த கேட்கும் போதே வந்து லைக் இட்ஸ் வெரி வெரி இன்ஸ்பைரிங். ஆனால் பிகாஸ் இப்போ நீங்கள் நான் உங்களை பார்க்கும் போது யூ லைக் வெரி கிரவுண்டட் அந்த மாதிரி நீங்கள் இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங் when I see you. It's like not only for me, whoever hears this stories will definitely feel this. அதான் ஹானஸ்டாக நான் சொல்கிறேன். you are standing as a testimonial for lot of employees. அதான் சார் ஹானஸ்டாக சொல்ல வேண்டியதுன்னா. இப்போ இவ்வளோ நேரம் இட் இஸ் மோர் ரிலேட்டட் டு ஒர்க் அந்த மாதிரி பேசிட்டோம். இப்போ மைண்ட் செட் அண்ட் சம் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஆர் இன் அக்கௌண்ட்ஸ், ஸோ டாக்குமெண்ட்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், அப்புறம் நிறைய கைண்ட் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் டெய்லி டீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வாட் டு யூ டூ சார்? வேலை செய்வோம் சார். வேலைன்றது வந்து ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் பண்ணலாம் சார். எப்பவுமே வேலை செஞ்சிருந்தா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக அது கொஞ்சம் நம்ம வேலை வந்து வேலைன்னு பார்க்கக்கூடாது, இதுவும் என்டர்டெயின்மெண்ட் ஓகேவா. பட் கான்சன்ட்ரேட்டோட பண்ணணும், ஜாலியாக பேசிக்கிட்டு ஓகேவா. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸோ எதுவுமே தெரியாது. இது வந்து நீங்கள் வேலைன்னு நினைக்கிறது வந்து ஒரு சும்மா டைம் பாஸோ இல்லை வந்து இது என்ஜாய் பண்ணிட்டு இருந்து என்ன கற்றுக்கலான்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ இது ஸ்ட்ரெஸ்ஸோ இது வந்து வரவே வராதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வேலையை வந்து ஏதாவது இதுலேருந்து கற்றுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த வேலையே தெரியாது, எவ்வளோ நேரம் பண்ணலாம், டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது சீரியஸாக. நீங்கள் பேசும்போது நீங்கள் பயங்கரமாக மோட்டிவேட்டடாக இருக்கீங்க. பட் ஆனால் உங்கள் டீம், பேசிக்கலி உங்கள் டீமை நீங்கள் எப்படி மோட்டிவேட் பண்ணி நீங்கள் அவங்கள வந்து க்ரோ பண்ணுவீங்க, எப்படி வந்து நீங்கள் அவங்கள கைட் பண்ணுவீங்க? இப்போ எனக்கு வந்து என்ன கற்றுக்கிட்டுன்னா, நீங்கள் வந்து எதுவும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, தே நீட் டு லேர்ன் ஃப்ரம் தெம் ஓகேவா. அவங்களே கற்றுக்கிட்டு வந்து வேலை செய்யணும் ஓகேங்களா. நான் அவங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன், நீ இந்த வேலை பண்ணு ஓகேங்களா, பண்ணி கொடு. இன்னைக்கு இந்த ஒரு டைம்லைன் வந்து மேக்ஸ் எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியுமான்னு தான் சொல்லுவேன். இந்த இன்னைக்கே கூட நாளைக்கே கொடுக்க சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ தே வில் லேர்ன் அண்ட் டூயிங் தம். ஸோ அவங்களும் என்ன மாதிரி தே என்ஜாயிங் கற்றுக்குறாங்க அடிவா. ஸோ ஒரு ஏதோ தப்பு இருந்தால் தே லேர்ன் ஃப்ரம் தேர். ஸோ அடுத்த டைம் இந்த தப்பு வரக்கூடாது, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், தே திங்க் வித் த சொல்யூஷன் தே வில் டூயிங் தேர். சிம்பிளா சொல்லிட்டீங்க சார். பட் யூ லுக் லைக் அ ட்ரீம் மேனேஜர் ஃபார் எவ்ரிபடி. வேலை கொடுத்தா பண்ணா போதும், நாட் டூயிங் அ மைக்ரோ மேனேஜ்மெண்ட் கைண்ட் அதெல்லாம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்தா தான் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். இல்லை இது வந்து எனக்கு இந்த டைமுக்குள்ளே முடிச்சு கூட அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணீங்கன்னா தே வில் நாட் டூ த ஒர்க் ப்ராப்பர்லி. புரியுது. நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா தே வில் டூ ப்ராப்பர்லி, கொஞ்சம் சீக்கிரமாக முடிப்பாங்க. நம்ம ஏதாவது டைமிங் இந்த டைமுக்கு கூட இந்த இது பண்ணால் அது பண்ண நம்ம சொன்னால் அது வில் பி டிஃபிகல்ட் ஃபார் தம். அவங்க மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் தே வில் கான்சன்ட்ரேட் ஆன் த ஒர்க். கரெக்ட். இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் தோணுது அப்படின்னா, நீங்கள் டைரக்டர் பொசிஷனில் இருக்கிறீங்க கரெக்டா. பட் ஆனால் மெனி பீப்புள், எனக்கு வாட் ஐவ் கம் அக்ராஸ் அப்படின்னா, கொஞ்சம் பதவி வந்து கொஞ்சம் மேலே போயிடுச்சு ஏறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பாஸி ஆகிடுவாங்க, கொஞ்சம் ஆட்டிடியூட் ஆகிடுவாங்க. பட் நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே யூ நாட் ஷோட் தட் டு அஸ். நீங்கள் யூ பின் வெரி ஹம்பிள், யூ பின் வெரி வெரி கேர்ஃப்ரீ பர்சன். அண்ட் நீங்கள் எப்போவுமே வந்து யூ வெரி கிரவுண்ட் டு ஹர்த். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி தான் உங்களை நாங்கள் பார்த்துருக்கிறது. அது எப்படி சார், ஹவு டிட் யூ டெவலப் த குவாலிட்டி? நான் வந்து பாபு சார்ட்டே விஷால் சார்ட்டே இது கற்றுக்கிட்டது ஆக்சுவலாக. எப்போ வேணாலும் நீங்களும் சாரை ஆக்சஸ் பண்ண முடியும் கரெக்டுங்களா, எப்போ வேணாலும் பேசலாம். ஸோ அது மாதிரி அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டதுன்னா தான் என்ன போகுது. ஓகே. ஸோ ஆனால் எல்லாருமே வந்து அதை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்களே சார். உங்களுக்கு ஏதாவது ஒரு குவாலிட்டி கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்ல? இல்லை, அவங்ககிட்ட இருந்து எனக்கு பிடிச்சாதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நாள் இன்டர்வியூ அவர் எனக்கு ஹி வாஸ் லைக் என் சேர்மன் மாதிரி எனக்கு தெரியல. ஹி வாஸ் என் சிம்பிள் பர்சன் ஆஸ்கிங் த கொஷின். அப்படி தான் எனக்கு தெரியும். இதுவரையும் அப்படி தான் இருக்கார் அவர்.
ஸோ நைஸ். எப்போ வேணால் அவரே அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான். ஸோ அவங்க நான் சொல்றது இது எனக்கு ஃபஸ்ட்டு கம்பெனி. இங்கே என்ன கற்றுக்கிறதோ அதுதான் நான் வந்து காட்ட முடியும். ஆமா, கரெக்ட். ஸோ அதனால தான். There are times where I've seen you basically work for odd hours. அதாவது நம்ம ஒர்க் டைமிங் இல்லாமல் நிறைய ஹார்ஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் டு கெட் சம்திங் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இந்த மாதிரி நைட் டைமில் நிறைய நேரம் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஃபன் மெமரிஸ் உங்களுக்கு இருந்திருக்கா? நிறைய டைம் இது நடந்திருக்குமா. இந்த ஒரு டைம் கூட நாங்கள் சார்கிட்ட வந்து நாங்கள் சேலஞ்ச் பண்ணி we have done the works become. அது என்னன்னா ஐ திங்க் தீபாவளி வருது. ஆக்சுவலாக நம்ம அப்போ பழைய சேலரி டேட் வில் பி 7th of every month. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து தீபாவளி முன்னாடி, தீபாவளி வந்து 2ஆம் தேதி 3ஆம் தேதி சம்திங் வருது. எங்களுக்கு அட்னன்ஸ் க்ளோஸ் ஆகுது 30ஆம் தேதி முடியும். சரி, எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் 2 or 3 எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஸோ நான் வந்து விஷால் சார் ரெக்வஸ்ட் பண்ணேன், சார் நம்ம வந்து தீபாவளி வருது, கொஞ்சம் முன்னாடியே சேலரி நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து கொடுக்கலாம், பட் கொடுக்க முடியுமா உங்களால் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் முடிச்சு கொடுக்குறேன், பொறுப்பு என்னோட பொறுப்பு சார் அப்படின்னு நான் சொன்னேன். அவரும் சொன்னார், சரி நீ முடிச்சிட்டின்னா சேலரி கொடுக்கலாம், நீ முடிக்கலன்னா எப்பயும் போல 7ஆம் தேதி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். நானும் ஆடிட்டர் விக்னேஷும் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அவரும் செக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் வெறும் செக்கை ரெடி பண்ணி சார்ட்ட சைன் வாங்கி கொடுக்குற மாதிரி தான் வச்சுருந்தோம். ஸோ சாருமே ஹாப்பி, சொன்னதை செஞ்சுட்டாங்க. ஸோ எனக்கு மட்டும் எல்லா எம்ப்ளாயீஸும் ஹாப்பி ஆகிக்கலாம். கரெக்ட் சார். பிகாஸ் நான் இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து நீங்கள் எப்போவுமே வந்து எம்ப்ளாயீஸ்க்காக எல்லாமே நல்ல விஷயம் பண்ணணும்னு நம்ம யோசிப்போம். எப்போவுமே வந்து தட்ஸ் தேர் சார், அது விதின் யூ, தட்ஸ் அ வெரி குட் குவாலிட்டி from a perspective I'm seeing from you, and I think that's what you deserve to be a director for the organization. அவங்க நல்லா இருந்தால் தான் நாம நல்லா இருக்க முடியும். அவங்கனால தான் நம்ம இந்த பொசிஷனில் இருக்கோம். ட்ரூ சார், ட்ரூ. ஸோ கொஞ்சம் சீரியஸாக போயிடுச்சு, இப்போ கொஞ்சம் ஃபன் சைட் மட்டும் நம்ம போகலாம் சார். ஓகேங்களா? ஸோ கேரம் ஃபிஃபாலெல்லாம் நீங்கள் பெரிய டான் அப்படின்னு பிரேக்கில் சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். எனக்கு கேரம் சின்ன வயசில் விளையாண்டுருமா, ஃபிஃபாவும் ப்ளே ஸ்டேஷனில் நான் பார்த்ததில்லை ஓப்பனாக சொல்லப்போனால். கேரம் ஃபிஃபா என்னமா ஃபிஃபா தான், கேரம் ஃபிஃபா தான். ஓகேங்களா? இங்கே வந்து கற்றுக்கிட்டு தான், கற்றுக்கிட்டா ஃபுல்லாக கற்றுக்கணும், விட்டுணும்னா ஃபுல்லாக விட்டுடும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் நான் கற்றுக்கிட்டு என்னால் எவ்வளோ எஃபர்ட் கொடுக்க முடியுமோ ஐ வில் கிவ். அதனால் ஐ வில் பி. ஓகே. ஸோ இப்போ இந்த நம்ம ஆஃபீஸில் வந்து இது ஒரு விஷயம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் த டைரக்டர் சார், அதை நாட் எக்ஸ்க்ளூடட் ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க சார்? எம்ப்ளாயிஸ் தான் சார். சார் பட் மோர் லைக் எ திங், ஒரு பொருள் இல்லைம்மா அப்படின்னு எனக்கு எதுவும் இல்லை. ஓகே. ஏன்னா மேக்ஸிமம் இன் ஆஃபீஸ் எப்போல்லாம் பசங்க யாராவது இருப்பாங்க, வேலை செய்வாங்க. ஸோ அது எனக்கு பார்த்து எனக்கு பழகிடுச்சு. சரி, இப்போது நீங்கள் வந்து ஒரு நிறைய இன்டர்வியூஸ் எடுத்திருப்பீங்க, கரெக்டா? இன்டர்வியூ வந்து பீப்புளை எடுக்கணும் வேலைக்கு. நீங்கள் எடுத்த ஒரு மொக்க இன்டர்வியூவில் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஆக்சுவலாக they asked to take 10 years experience person. ஓகேங்களா? ஸோ மேபி அந்த டைமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 years 4 yearsோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் கம்பெனியில் இருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச பேசிக், உங்களுக்கு தெரியும் நான் ஃபினான்ஸ் பேக்ரவுண்டில் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச எதுவுமே அவங்களுக்கு தெரியல, இன்க்ளூடிங் டாக்ஸேஷனோ சரி, ஆடிட்டர் எப்படி ஃபைலிங் பற்றி எதுவுமே தெரியல. ஸோ அப்போ தான் எனக்கு ஐ ரியலைஸ் தட் மித்த கம்பெனிலாம் இப்படி இருக்குமோ. நான் வந்து இங்கே தான் சொல்கிறேன், இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணால் பண்ணுவேன், எல்லா டிடிஎஸ் ஃபைலிங், ஜிஎஸ்டி ஃபைலிங் எல்லாமே தெரியும். பட் அது கூட அவங்க எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 10 வருஷம் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. ஸோ அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சோ இங்கே நம்ம நிறைய கற்றுருக்கோம். ஸோ அவங்களுக்கு கூட அந்த சான்ஸ் கிடைக்கல. ஸோ அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச 1% கூட அவங்களுக்கு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது ஓகே.
நம்ம வந்து நீங்கள் இந்த ஜேர்னியில் நம்ம நிபவ் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா நிபவ் அண்ட் எலிட் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா நிபவ் சீரீஸ் 1 to 5 பண்ணியிருக்கோம். X300 அண்ட் X300 Mark II நம்ம ரிலீஸ் பண்ணியிருப்போம். இதில் எது உங்களோட ஃபேவரட் மாடல்? நீ போதாமா நிபவ்ல அதான் எந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது த பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டெமோ லிஃப்ட் தான் ஃபர்ஸ்ட் we have produced அந்த லிஃப்ட் தான். ஓகே, அதான் எங்களுடைய ஐடியா. ஸோ இஸ் இட் லைக் a series 1 are you talking? அப்படிலாம் இல்லை. அதுக்கு முன்னாடி ஓகே ஃபர்ஸ்ட் we are producing a lift கரெக்டா. ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு இது வந்துருச்சு. இட் வில் பி கோயிங் சக்ஸஸ், போயிட்டு ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. அதுதான் எங்களுடைய இனிஷியேட்டிவ் கரெக்டா. அதான் எனக்கு இது அது உங்களோட மெமரி மெமரி மாதிரி. சூப்பர் சார். இப்போ வந்து யோசிச்சுலாம் கொஞ்சம் விஷயங்கள் வந்து நீங்கள் யோசிச்சு சொல்லியிருக்கீங்க நிறைய விஷயங்கள். இப்போ வந்து இந்த யோசிச்சு சொல்கிற கான்செப்டே கிடையாது. we are going for a rapid fire. நான் கேட்குற கொஸ்டினுக்கு டக்குன்னு நீங்கள் பதில் சொல்லணும், யோசிக்க கூடாது. not even a second. ஓகே, home or office, where do you find more peace? ஆஃபீஸ். உங்கள் டீம்லேயே உங்களை ரொம்ப டென்ஷன் ஆக்குற பர்சன் யாரு? இப்போ யாரும் இல்லை சார் நோ சார், rapid fire you have to tell சார். உங்கள் டீமில் ரொம்ப யோசிக்க கூடாது சார். இல்ல இது சொல்லுங்க சார். யார் இப்பயா பல சார் நிறைய உங்களுக்கு டென்ஷன் ஆக்கி இருக்க ஒரு பர்சன் நம்ம வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். அப்படி யாரும் இல்லைம்மா, டென்ஷன் ஆகாத ஆளுன்னா. சரி, ஓகே. நீங்களா சார்? நீங்க சரி. உங்க டீம்ல who is the most trustworthy, ரொம்ப நம்பிக்கை உடைய ஆள்? இப்போ வந்து ராஜ்குமார், மோகன், ரவித் சார். வெரி நைஸ். வாட் வாஸ் your first ever bike? ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தான். இன்னும் அதான் வச்சிருக்கேன் சார். மாறவே மாட்டீங்களா சார்? வேண்டாம், போய் சொல்றேன். சட்டை எதுக்கு, உடம்பு மறைக்கிறது. ஓகே, வண்டி இருந்தா வந்துட்டு போறதுக்கு இருந்தா போதும். சூப்பர் சார். எதுக்கு அதுக்கு மேல நம்மளுக்கு. கிரேட். விச் கண்ட்ரி, எந்த கண்ட்ரிக்கு வந்து நீங்க போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுற ஒரு பிளேஸ்? இந்தியா. தமிழ்நாட்டு விட்டு வேண்டாம், இந்தியா. சார், ஒரு மனுஷனா பிறந்தா ஏதாவது ஒரு ஆசை இருக்கும் சார், கண்டிப்பா. இல்லை இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு நம்மளுக்குன்றது ஏதாவது ஒன்று இருக்கும்ல சார்? அப்படி நான் சொன்னேன், தமிழ்நாட்டு விட்டு போகணும் அவசியம் இல்லை, எனக்கு எங்கள் ஊரில் இருந்தாவே போதும் எனக்கு. சீசா. நைஸ். ஓகே. இப்போ வாட்ஸ் த ஃபர்ஸ்ட், இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி நம்ம ஆஃபீஸ்க்கு வந்த உடனே நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பண்ணுவீங்க அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும்? இப்போ ரெகுலராக கரெக்டுங்களா, ஃபண்ட் எப்படி இருக்குன்னு எவ்வளோ இருக்கு. ஓகே. உங்கள் லாங் ஷிஃப்டில் நீங்கள் கோ டு ட்ரிங்க்னு ஒன்று இருக்கும்ல, காஃபி டீ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, அப்படின்னா உங்களுக்கு எது சார்? தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் டீ காஃபி பால் எதுவுமே குடிக்கிறது இல்லை. ஓகே. மேபி ஏதோ ஒரு நாள் ஜூஸ், அதுமே மேக்ஸிமம். ஓகே. ஸோ ஐ திங்க் வி ஆர் குட் சார். இவ்வளோ நான் உங்ககிட்ட இவ்வளோ நாள் பர்சனலாகவும் சரி, ஒரு ஃபன் சைடாகவும் சரி, உங்கள் ஜேர்னியை வந்து நம்ம கிட்ட சொல்கிறதா இருந்தாலும் சரி, இட்ஸ் கிரேட் நோயிங் யூ சார். ஒன் ஃபைனல் ரிக்வெஸ்ட் ஐ ஹேவ். நம்ம கம்பெனி இந்த நெக்ஸ்ட் 5 to 10 years, நெக்ஸ்ட் 5 to 10 years எங்கே க்ரோ ஆகணுன்றது நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? சரிம்மா, நீங்கள் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணீங்களா, எங்கே நீங்கள் எங்களை பார்த்தீங்க? Sir, I saw you in Adayar. Adayar is the office that we... எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அப்ராக்சிமேட்டாக வச்சுருக்கீங்க? ஸ்கொயர் ஃபீட்டா சார்? அதெல்லாம் எனக்கு தெரியல சார். மேபி அப்ராக்சிமேட்லி ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குமா? இல்லை, அடையாளம் நம்ம 2 ஆஃபீஸ் வச்சுருந்தோம். 2 ஆஃபீஸ் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட். ஓ, ஓகேவா. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுமா? சக்ஸஸ்ஃபுல்லி 3 years சார். சரி, இப்போ நம்ம எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இல்லை நம்ம? சார், ஐ ரிமெம்பர் சார் சேயிங் இட் இஸ் 10,000 ஸ்கொயர் ஃபீட். இல்லைம்மா, 40,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்க போகிறோம். சரி, சென்னையில் உங்களுக்கு டாலஸ்ட் பில்டிங் எதுமா? சென்னையிலயா? the one which is there, the World Trade Center. That's the tallest building for... இன்னும் 10 வருஷத்தில் அந்த டாலஸ்ட் பில்டிங் மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் நம்ம ஆப்ஷன்மா. Very very excited for that journey sir, right? எனக்கு I'm just looking forward how we are going to go there, and it's going to be a very nice journey also sir. And இன்னும் லாஸ்ட்லி ஒரே ஒரு விஷயம், நம்மளோட டீம்ஸில் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் ஆகிற மாதிரியும் அண்ட்
நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு என்ன நீங்க சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் அவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து எல்லா எம்ப்ளாயீஸும் நம்ம இது வந்து வேலைன்னு பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், என்ன கற்றுக்க போகிறோம்னு பார்த்துட்டு வேலை செஞ்சீங்கன்னா இட் வில் பீன் லைக் இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது வேலைன்னு உங்களுக்கு தோணவே தோணாது. ஓகேங்களா? ரெண்டாவது நம்ம ஹெட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து விடணும். ஒன் ஜாப் கொடுக்குறோம் அப்படின்னா they has to do it their by own. ஸோ அப்போ தான் அதில் வந்து நிறைய கற்றுப்பாங்க, அடிப்படுவாங்க. ஸோ எதாவது மிஸ்டேக் இருந்தால் நம்ம கரெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணால் தான் they will also by growing like us. Sure sir, sure. நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். Thank you sir, thank you for joining with us. தப்பாக எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் எனக்கு வந்து கொடுத்தாங்க நம்ம மேனேஜ்மெண்ட்ஸ், விஷால் சார், பாபு சார், விமல் சார் கொடுத்ததுனால I will be like this. ஸோ நம்மளும் அவங்களுக்கு கொடுத்தா நம்மளோட அவங்களும் இருப்பாங்க. Correct sir. Thank you sir, thank you for joining with us. I really appreciate you taking this for us and கொஞ்சம் பிஸி ஸ்கெடியூல்லையும் நீங்கள் வந்து எங்களுக்காக வந்து உங்கள் டைமை ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். ஃப்ரம் நைட் ஷிஃப்ட்ஸ் டு ஃபிஃபா பிரேக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக யூ ஹாவ் டு கோ அலாங் வித் அஸ். That's the only wish and things that I'm requesting you sir. Okay? நான் எல்லாத்தையும் சொல்றது தான், இதான் என் ஃபர்ஸ்ட் கம்பெனி, மேபி இதான் என்னோட லாஸ்ட் கம்பெனி. Oh, that's very nice to hear sir. Thank you. கேட்டிருக்கீங்க. Sure sir, thank you sir. To everybody listening, thank you for tuning in. We'll be back soon with fun chats, stories and faces inside our company. I'm Indu and this is Story Behind the Title. We'll see you next time. Bye bye.